அம்மா பிள்ளையும் செஞ்சுட்டாங்க. இவங்க இப்ப அவர் சொல்ற பிரசாந்த் டாக்டர் சொல்ற தான் வந்து பொறுப்படுத்தணும். ஆனா அதுக்கு முதல்ல என்ற டாக்டர் வேற இப்ப அவர் வந்து தான் பொறுப்படுத்தணும் சொல்றாரு. ஆனா முதல்ல அவர் இதுல வந்து சொன்னவர் தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டார். இப்ப சொல்ற தான் நின்றன் தான் பொறுப்புன்னு சொல்றேன். அப்படி சொன்னா இப்ப சொல்றேன். சும்மா இது உள்ளுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்ப மூடி மறைச்சு எல்லாத்தையும் செய்திருக்காங்க. இனி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா தான் சும்மா நாங்க இதுக்கு இதுல ரெண்டு காய்ச்சி போட்டு பேச போட்டு இல்ல இதுல டைரக்டர் வரணும். நான் சொல்றேன் டைரக்டர் வரணும். உண்மையா இதுல நின்றா டாக்டர் வரணும், நர்ஸ் வேணும். சும்மா போய்க்கு நாங்க நான் நின்றேன் சொல்லி வரேன். உண்மையா இத்தனை மணிக்கு டியூட்டி அவர் அசைன் பண்ணி அவர் இத்தனை மணிக்கு இந்த இதுல டியூட்டி அப்புறம் காட்டணும், டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். இதுல இத்தனை மணிக்கு இந்த டாக்டர் பொறுப்படுத்தவர் இத்தனை மணி நான் டியூட்டில இருந்து எல்லாம் காட்டணும். சும்மா இதுக்கு காட்டக்கூடாது, அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். அந்த பாட்டு ஆல்ரெடி நாலு பேர் சொல்லிட்டு இவங்க செத்த புள்ளிய வச்சு வைத்தியம் பார்த்தான். ஒரு இல்ல ரெண்டு பேர் சரி அவங்க நாங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா சொல்லையில செத்து போயிட்டு ரூமுக்கு வச்சு வச்சாங்க. அப்பையும் அந்த பிள்ளை செத்துன்னு சொன்னேன். ஒரு மொத்தமா செத்த புள்ளி வச்சு வைத்தியம் பார்த்தேன். இல்லை இப்போ டிரெக்டர் வாரம் காய்ச்சணும், வரணும். பாபு நான் கழிச்ச என்ன நடந்துச்சு சொல்லிட்டு வெளியே வாங்க தனியா கேட்போம், வெளியே வாங்க தனியா கேட்போம்னாங்க. உள்ள கொஞ்சம் லேபர் ரூம்ல வச்சு ஒண்ணு செய்யலாது வெளியே வாங்க கேட்போம். வெளியே வந்த பிறகு ஆள் உள்ளுக்கு போயிட்டாரு, வெளியே வரல. இதே ஏற்கனவே இதே மாதிரி 2-3 டெட் நடந்துட்டு தானே, இது விட இல்லாது. சொல்லுங்க நீங்க உள்ள போங்க. உள்ள போய் அவரை அவங்க எடுக்க சொல்றாங்க. அவங்க எடுக்க சொன்னா எடுக்கலன்னு சொன்னேன். நான் இந்தியாவில இருந்து வந்தது பிள்ளை இங்கே இருக்கு சரின்னு சொல்லிட்டு நேற்று 18ஆம் தேதி கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து நேற்று 6 மணி வரைக்கும் இருந்தோம். உள்ள வெளியில உட்கார்ந்துருந்து நேற்று 6 மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அனுப்பியாச்சு, யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட போனதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் 5 மணிக்கு வந்தால் இவங்க யாருமே உள்ளே விடலை. கேட்டதுக்கு அந்த டெலிவரி வார்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்போ 5 மணிக்கே போயிட்டு வந்துடுவோம். அதில் இருந்து நான் இதிலே தான் இருக்கேன். உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒரு பிள்ளையும் ஒன்றும் சொல்கிறாங்கல்ல. அந்த பிள்ளை இடையில கத்தி இருக்கு. எனக்கு வந்து வலி நோய் தாங்க முடியல, என்னை ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு மிஸ் சொல்லியிருக்காரு வெளியில். அப்போ வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டு உள்ள. அப்போ என்ன மாதிரி அவங்க மருமகனும் அங்கே உள்ளே இருக்காங்க. அவங்களும் நானும் தான் நின்ன ஆளுக்கு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஒரே வலியை தாங்க முடியலன்னு என்னை சிசரியன் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ண சொல்லுங்க, என்ன எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்க, என்னால் முடியலை அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கு. அப்போ அது நான் வந்த உடனே சொல்கிறாங்க, இப்படி உங்கள் மக அழுகுதான், ஆப்ரேஷன் பண்ண சொல்லுதான் முடியலைன்னு. அப்போவே எனக்கு மனசு கஷ்டம். ஏன்னா சரி இந்த பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணிட்டாலும் தேவையில்லை. ஏன்னா உள்ளே யார்கிட்டையும் போக முடியல, யார்கிட்டையும் கேட்க முடியல. அதனால வேண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். நினைக்கலையே சிசரியன் பண்ணிட்டா தேவையில்லை. ஒரு 4:30 மணி இருக்கும்.
டாக்டர்ஸு நர்ஸு எல்லாருமே இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. அப்போ ஓடிக்கிட்டு தெரியல. இப்போ நான் நினைக்கிறேன் 3 பேரை என்னமோ உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க, டெலிவரிக்காக உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போட்டிருக்கோன்னு சொல்லாமல் சரி யாருக்குன்னு தெரியலை, யாருக்கு முடியலையோ தெரியலை, ஆனால் ஓடுறாங்க, யார்ட்டையும் கேட்கவும் முடியலை. அப்போ ஒரு குட்டையாக ஒரு சாரு டாக்டர் போனாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்குறேன், இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே உட்காந்து ஆளுகிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப அவசரம் ஓடுறாங்க. அப்போ ஏதோ யாருக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கு போல ஓடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து நாங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மிஸ்ஸை விட்டு கூப்பிட சொல்லி இந்த பாபு சார் என்னை கூப்பிடுறாங்க உள்ள, இங்கே வாங்கம்மா அப்படின்னு. அப்போவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டுக்கிட்டு ஒரு மிஸ்ஸு திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறான் அந்த சைடை. அப்போ ஒருத்தர் அந்த கூட நின்னவங்க தான் அந்த முதல்ல என்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா குழந்தைய கொண்டுக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியல, ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன், இந்த குழந்தை வெயிட்டு கம்மியாக இருந்தால் கொண்டு அங்கே இங்கே பட்டவங்க வைப்பாங்கல்ல, அதனால அங்கே கொண்டு போகிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நின்றுட்டேன். அதோட சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சார் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாரு. உள்ளே போனால் அவரை சொல்கிறாரு, ஏம்மா குழந்தை பிறக்க முன்னே அந்த அம்மாவுக்கு வந்து மூச்சு தண்ணி மாதிரி வந்துருச்சு, அதனால குழந்தை கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னு. சார் குழந்தை தான் இதாகிடுச்சு, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவங்கனையே அழுகுறேன், கத்துறேன், என் பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. இல்லைம்மா பிள்ளைக்கு குழந்தை இதாகிடுச்சு, பிள்ளை வந்து ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு, என் மகளை சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதோட நான் கத்திக்கிட்டு வந்துட்டேன், பிள்ளைய காட்டலை என்கிட்ட. உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குமா, அதனால பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் அதோட என் மருமகன் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் கடந்து கத்தத்தான் செய்கிறோம். பிள்ளையவும் காட்டலை, பிறந்த பிள்ளையவும் காட்டலை, என் மகளையும் காட்டலை. கடைசியாக வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். அதோட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யார், அவங்க பேர் யாருன்னு தெரியலை, அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வாங்கம்மா உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள், புள்ள நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த அங்கிட்டு ஒரு ரூம் இருக்குது, ஸ்கேன் பார்க்குற ரூம் பக்கத்தில். அந்த ரூமுக்கு என்னையவே என் மருமகன் இந்த தம்பி எல்லாரும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்கிறாங்க. அது குழந்தை வர்றதுக்கு கொண்டு போனால் இது வந்து மூச்சல் ஆச்சு இப்படின்னு கதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எதனாலும் சொல்லுங்கள், என்னோடய பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சொன்ன அழுதேன். அழுதுக்கு பிறகு சரி நீங்கள் தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டால் என் பிள்ளைய ஒரு பெட்டில் போட்டிருக்கு. பிள்ளைய சுற்றி டாக்டர் 10 பேர் நிற்கிறாங்க. பிள்ளை எந்த உணர்ச்சியுமே இல்லை. பிள்ளை இந்த பக்கம் இப்படி சாஞ்சாப்புல கிடக்கு. பிள்ளை எந்த உணர்வையும் இல்லை. இந்த நெஞ்சில் இப்படியே புஷ் பண்ணுறாங்க. பண்ணால் எந்த அசைவும் இல்லை. பிள்ளை இறந்துருச்சு அப்போதே. ஆனால் இவங்க எங்கிட்ட சொல்லவே கிடையாது. இப்படி அநியாயமாக ஒரு உயிரை கொள்ளலாமா, என்னையாவது உள்ளே விட்டுருக்கலாம்ல, ஒரு தண்ணி குடிச்சிச்சா என்னன்னே தெரியல. இப்படி அநியாயமாக நான் இந்தியாவிலேருந்து என் பிள்ளைய கொண்டுக்காந்து இங்கே கொண்டுக்காந்து பறி கொடுத்துட்டேன். இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு. ஆமாம், நான் இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்ய, நான் கத்திக்கிட்டே தான் கிடக்குறேன். இது டாக்டர் மேலே சரியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நான் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து இந்த நாட்டுக்கு நம்பி தானே பிள்ளைய கொடுத்து நான் கூட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு. இப்படி அநியாயமாக என் பிள்ளைய கொண்டு விட்டாங்கல்ல, நான் என்னதான் பண்ணுறது? என் பிள்ளையா தவந்து வைத்த பிள்ளைய என் பிள்ளைய கொண்டு விட்டாங்களே. அந்த டாக்டர் மாதிரி மேலே நீங்கள் நடவடிக்கை இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாதுப்பா. முதல்ல இந்த எந்த பிள்ளைக்கு ஒரு தாயவாது உள்ள விடலாம்ல. ஒரு தண்ணி குடிச்சுதான்னு கூட தெரியல என் பிள்ளை. நேற்று காலையில் 5 மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது உடம்புல சத்தி இருக்கணும்ல, தண்ணி கூட கொடுக்கல. இப்படி பண்ணால் எப்படி? ஒரு தாயை கூட உள்ள விடக்கூடாதா? பக்கத்தில் நிற்க விடுறாங்கல்ல, கொண்டு போய் நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு திடீர்னு ஒன்றா யார் நம்பருக்கு ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க? இதுக்கு நீங்கள் சட்டப்படி நீங்கள் என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த கதியா?